கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:16. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். ரப்பகல் ஏலையே ரட்சகர் வெளிச்சமே. ரப்பகல் ஏலையே ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாலிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைசலார், கவிதா சிஸ்டர் பிரைசலார், ஜானகி அம்மாள் பிரைசலார், மாரிக்கணி டாக்டர் மாரிக்கணி பிரைசலார். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்துக்குள்ள வருகிறோம். இப்பொழுது நானா இந்த அதிகாரத்தை முடிக்க போகிறோம். இப்பொழுது உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள். வீம்பு, அந்த வீம்பு என்னது? என்ன உனக்கு தெரியுமா? நான் யார் தெரியுமா? இதான் வீம்பு. நான் ஐஸ்வர்யவான்,
எங்க ஊர்ல என்னைய வந்து கேட்டுப்பாரு நான் யாருன்னு சொல்லுவாங்க. எங்க தெருக்கு வந்து கேளு என்னைய பத்தி சொல்லுவாங்க. மக்கள் சொல்லி என்ன ஆக போறது? அதுல பெருமை பாராட்டாதீங்கன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாவையும் பொல்லாங்கா இருக்கிறது. பொல்லாங்குன்னா ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை நம்ம இருக்கு. இவங்க யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். போதகர். அதிகாரம் ஆரம்பிக்கிறது, நீங்கள் போதகர் ஆகாதிருப்பீர்கள் என அதிக ஆக்குனி உண்டு. வசனத்தை பார்க்கணும். 3வது அதிகாரம் 1 வசனத்துல, ஏன் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து, அந்த அதிக ஆக்கினியில் தான் வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆக்கினி, அது அதிக ஆக்கினி, மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப இவங்க மேன்மை பாராட்டுறாங்க. இந்த மேன்மைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் என்ன இருக்காரு பாருங்க, 4வது அதிகாரத்துல பாருங்க. சரி, 4வது அதிகாரம் இல்ல, 2வது அதிகாரம் 1 வசனத்துல அந்த பெரிய கோடீஸ்வரனை பாக்குறோம். அந்த கோடீஸ்வரன் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? பந்தாவா வருவான். அவன் நடையில பந்தா இருக்கும், எல்லாத்துலயும் பந்தா இருக்கும். இப்படி அவன் உட்கார்ந்து இருக்கான். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா நம்ம அந்த மாதிரி ஆகணும், இப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அந்த வசனத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். என்ன யாக்கோபு பேச இருக்கிறார். இப்பொழுது உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்டுங்கள். வீம்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீமையான காரியத்தை எல்லாம் சேர்ந்துக்கிற வீம்பு. இப்போ ஒரு மினிஸ்டர் நீங்க எடுத்துப்பாங்க, அந்த மினிஸ்டர் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த கட்சியில சேரும் பொழுது எல்லாரும் நினைப்பாங்க, இவனை யாரடா மினிஸ்டர் ஆக்குவான்னு. ஆனா அதுல உழைத்து எத்தனையோ பேர்களை திருப்திப்படுத்தி எவ்வளவோ தவறுகள் செய்து, நோட் பண்ணிக்கணும், தவறுகள் செய்து இவன் கொலை கூட செய்வாங்க. இவனுக்கு போட்டியா ஒருத்தர் இருந்தாலும் அவனை கொலை செய்து யோசிக்க மாட்டாங்க. கடைசியில இந்த போஸ்டுக்கு வந்தாச்சு. இந்த போஸ்டுக்கு வந்துட்டு இது நிரந்தரமா இருக்குமா? நோ. அந்த மினிஸ்டருங்கிற பதவி எப்பனாலும் அவங்கள விட்டு போயிடும். ஆனா அந்த மினிஸ்டர் தான் இருக்கிற வரை அவங்க பேச்சுக்குள்ள அந்த வீம்பு, அந்த வீம்புங்கிறது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். சரி, இவர்களுடைய வீம்பு எங்கிருந்து வந்ததுன்னா இருதயத்திலிருந்து வந்துச்சு. 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தோம். கசப்பான வைராக்கியம், விரோதம் எதுக்குள்ள இருக்கு? இருதயத்துக்குள்ள இருக்கு. அதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு நடந்த சம்பவத்தை நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு முறை சண்டே ஸ்கூல் ஒரு பையனை எங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சின்ன பையன், முதுகுல பாத்தீங்கன்னா கோடா. அவன் ஒரு சாதாரண பெந்தேகோஸ்து கிடையாது, ஒரு 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 ஸ்பெஷல் பெந்தேகோஸ்து. அவங்க பாஸ்டர்லாம் திருமணம்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ்டர்கள் இருக்கிற ஒரு சபை. சண்டே ஸ்கூல் பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கோடு. நான் கேட்டேன், என்ன பாட்டு? எங்களுக்கு ஒரு அண்ணாச்சி, சண்டே ஸ்கூல்ல அண்ணாச்சி தான் ஒருத்த பையன் இருப்பான். அவன் சின்ன, அவனுக்குள்ள ஒரு கோபமா இந்த பயல போட்டு வெளுன்னு வெளுத்திருக்கான். நான் பையன் கேட்டேன், பிரதர் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்ட்டு. கொடுக்கல. சரி, ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபம் வைராக்கியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, அந்த உலக பிரகாரமான மகன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்திலே கசப்பான வைராக்கத்தையும் வச்சிருப்பாங்க. பெருமை இருக்கும் சொல்றேன். அப்பா அம்மா சேர்ந்துட்டோம் இல்லைங்க, நாங்கள் போலீஸ்ல எல்லாம் போறது ஏதோ என் பையன் அடி வாங்கினது இருக்கு, அதான் ஆண்டோடைய பிள்ளையுடைய கரத்திலிருந்து அடி வாங்கினது இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா கோபம் வைராக்கியம் இல்லை. அதான் நான் சொல்ல வருவேன். யாருக்குனாலும் கோபம், இப்ப என் மகளை யாராவது தொட்டா எனக்கு கோபமா வராதான். ஆனா அந்த கோபம் இருக்கிறோம், ஆனா வைராக்கியம் இருக்கக்கூடாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் பாக்குறோம். இவங்க அதுலதான் மேன்மை பாராட்டணும். சரி, இப்ப வேதத்திலிருந்து நம்ம ஒரு நபரை பார்க்க போறோம். இந்த நபருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு, அதனால அவனுடைய முடிவு என்னாச்சு. அவன் அதுல பெருமை பாராட்டினான், பயங்கர பெருமைக்காரன் கொடுத்தான். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நபரை நமக்கு ஆவியானவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். 2வது வசனம் 1 சாமுவேல் 25:2. பெரிய வைராக்கியம் உள்ள கோடீஸ்வரன். இன்னைக்கு
இன்னைக்குள்ள நாட்கள்ல. ஒருத்தன் பணக்காரன் அப்படின்னு சொல்லி எதை வைத்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சொத்து சொல்லுவாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு ரீமோனுக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு 10 கோடி அது வேலை, பயங்கரம். ஆனா அதை விற்கவே முடியாது, 1000 வில்லங்க இருக்கும். ஆனா அவன் பெருமை பாராட்டுறதும் அப்படிதான் பெருமை பாராட்டிட்டே இருப்பான். ஆனா இங்க பாக்குறோம், மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தொழில் துறை கார்மேலில் இருந்து. கார்மேல் ஃபர்ஸ்ட். இந்த கர்மேல் நீங்க நீங்க பைபிள்ல இருக்கிற கர்மேல நீங்க பார்க்க வேண்டாம், எலியா செய்த அந்த அற்புதத்துக்கு நான் இப்ப போக போறது. இது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மேல்ங்கிற ஒரு மலையில நொக்காட் அப்படின்னு ஒரு ஆடு. நொக்காட் எல்லா ஆடும் ஒரே ஆடு கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த காது நீளமா இருந்தா ஒரு வெள்ளை ஆடு, அது விலை பயங்கரமா இருக்கும், ஹை பிரீட். அது பால் கறக்கிறத பார்க்கணும், அவ்வளவு பால் கறக்கும். அந்த மாதிரி இங்க நீங்க பாக்குற நொக்கோட் அப்படிங்கிற ஒரு ஆடு, அது அந்த இடத்துல வளரும். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அடிப்பாங்க, அந்த ஆடு பயங்கர டேஸ்டா இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கிறாங்க, விருதுநகர் சுத்தி இடத்துல அது. ஒரு தடவை நான் கொடைக்கானல்ல IMA மீட்டிங் போயிருக்கேன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல ஆர்த்தோபெடிக். அப்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் விருதுநகர்ல இருந்து அதை அரேஞ்ச் பண்ணார். என்ன எனக்கு அவரை தெரியாது, அவர் என்னை பார்த்து, சார் நீங்க லைசன்ஸ் தானே சார்? ஆமா சார், இந்த இதை ஆர்கனைஸ் பண்றது என் மச்சான் தான் சார் பண்றாரு. அவர் இந்த சாப்பாடு பொறுப்புல அந்த விருதுநகர் மட்டன் மட்டும் என் கையில கொடுத்துட்டார் சார், மற்றதெல்லாம் அவர் ஒவ்வொருத்தருக்கா செக்ஷன் கொடுத்தாரு. அப்ப நான் 150 ஆடை விருதுல இருந்து கொண்டு, அதாவது இங்க உள்ள ஆடுக்கெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. 150 ஆடை நான் கொண்டு வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன அவங்களுக்கு வேணுமோ அது பிரிச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி போடுற அளவுக்கு இது, மட்டன் சுக்காக்கு இத்தனை ஆடு அப்படின்னு சொல்லி, சார் நீங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க அது எப்படி டேஸ்டா இருக்கும். ஆண்டோடைய கிருபை அதுல இருந்து காலம் சொல்லி, அண்ணாச்சி நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், நம்ம ஒரு மட்டன் நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா இதுல இருந்து காலம் நானும் சாப்பிட மாட்டேன். நானும் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, நைசா கிளம்பிட்டேன். அதாவது இந்த நொக்கட் ஆடுங்கிற மாதிரி விருதுநகர்ல உள்ள ஆடு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அது அவங்க அங்கிருந்து ஆடுகளை கொண்டு போய் சமையல் பண்ணாங்க, எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஆனா இங்க நம்ம வசந்தத்துல வருகிறோம், நொக்கட்ங்கிற ஆடு நம்ம பாக்குறோம். எவ்வளவு இருந்துச்சுன்னா, அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்கம், ரிச்சஸ்ட் மேன் அந்த ஏரியா. அப்ப நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் வச்சுதான் 100 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா தர ஃபுல்லா காலியாட்டாங்க, யாருமே லேண்டுக்கு வேல்யூவே கிடையாது. அன்னைக்கு எதுக்கு வேல்யூன்னா ஆடு மாடு ஒட்டகம். ஆபிரகாம் கோடீஸ்வரனுங்கிறதுக்கு அவர் என்ன அவருக்கு அடையாளம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைக்காரன் போய் கேட்கும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதங்கிறது எதை ஸ்கேல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரர் வேலைக்காரி ஒட்டகம் கழுதலை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருந்தானா அவன் ஆசீர்வதிக்கிறான். புதிய ஏற்பாட்டுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனா பழைய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இப்போ ஒரு மனிதனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனத்துல அவனுக்கு 3000 ஆடு 1000 வெள்ளாடு இருந்துச்சு. 3000 ஆடு. எனக்கு ஆடுகளை பத்தி நல்லா தெரியும், எங்க வீட்டுல ஆடு இருந்துச்சு. ஆடு இந்த 3000 ஆடுன்றது எழுதுன அன்னைக்கு, ஆனா ஒரு வருஷத்துல அது 6000 மாறி. ஒரு ஆடு குட்டி போடும், 6 மாசத்துக்கு குட்டி போடும். குட்டி போடும்போது சில 2 குட்டி கூட போடும். அப்ப 3000 ஆடு இருக்குது. அங்க ஆண் ஆடை விட்டுருங்க, பெண் ஆடை மட்டும் வச்சுக்கோங்க. அது குட்டி போடுற ஆடுகள் போட்டானா இந்த 3000 குறைஞ்சது 4000 மாறி அப்படி நிக்காது. அப்புறம் பாருங்க, அவனுக்கு 1000 வெள்ளாடு இருந்துச்சு. இன்னைக்கு வெள்ளாடு செம்மறியாடு, வெள்ளாட்டுக்கு விலை கூட, நம்பர் கம்மி, ஆனா ரேட்டு கூட. அவன் அப்பொழுது தன் கார்மேலிலே தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். இவனுக்கு இது ஒரு ஆசீர்வாதம். ஆனா இன்னொரு உசிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தான். அது என்ன உசிதமான ஆசீர்வாதம்?
யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். அது என்னங்க யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம்? மனைவி. பாருங்க 5வது வருஷம் 3வது வருஷம் 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷன் நாபால் என்று அவன் மனைவிக்கு அபிகால் என்ற ஒரு பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியை ரூபவதி. ஒரு ரேர் காம்பினேஷன். ஒரு சில பெண்கள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, ஆனா அழகு இருக்காது. அழகும் புத்திசாலிங்கிறது ஒரு ரேர் காம்பினேஷன். பெர்னார்ட் ஷா அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஒன் ஆஃப் தி ஜீனியஸ் மேன். பயங்கரமான அறிவு, அவருடைய பிரெயினே வித்தியாசமான பிரெயின். அப்படிப்பட்ட ஒரு பிரெயின், ஆனா பார்க்க அகோரமா இருப்பார். முகம்லாம் கருப்பா இருக்கும், அம்மை தழும்புகள் இருக்கும், விகாரமான முகம் அவருக்கு இருக்கும். பெர்னார்ட் ஷா, நெட்ல போய் அவர் போட்டோவை போட்டு பாருங்க. அவர் ஒரு அழகான ஒரு பெண். அந்த பெர்னார்ட் ஷா வந்து கேட்குறாங்க, ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுமா ஐயா, நீங்க பயங்கரமான அறிவு நிறைந்த ஒரு மனிதன், நான் அழகு நிறைந்த பெண். நம்ம 2 பேரும் திருமணம் செய்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்தானா அந்த குழந்தை என்னைய மாதிரி அழகும் உங்களை மாதிரி அறிவும் வரும்ல ஐயா அப்படின்னு சொல்லிச்சு. அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, ஏப்பா அப்படி வந்தானா ரைட்டு, மாறி வந்தா என்ன ஆகும்? என்னங்க மாறி வந்தா என்னங்க அப்படின்னு கேட்டுச்சு. உன்னுடைய அறிவும் ஏன் அழகும் வந்தா அந்த பிள்ளைய பார்க்க முடியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடிய போயிடுச்சா. இப்ப இங்க வந்து ஒரு ரேர் காம்பினேஷன்ல ஒரு பெண் வர்றார். இந்த பெண் நம்ம 2வது பார்க்க இருக்கிறோம். ஆனா அவன்கிட்ட என்ன குணாதிசயம் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்டு. வீம்பு, இந்த மனுஷனுக்குள்ள என்ன வீம்பு இருந்துச்சு, அந்த வீம்புடைய சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம், அந்த புருஷனோ முரடனும் துரோகதனுமாய் அவன் காலேபுடைய சந்ததி இருந்தான். காலேப் சூப்பரான ஆளு, அது ஆவி வேற ஆவி. ஆனா இது மோசமாகி வந்துருச்சு. அது ஜெனரேஷன் போய் போய் காலேபுக்கு இருந்த ஆவி ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவன் ஆவிய வித்தியாசமான, ஆனா இந்த சந்ததியில வந்தவன், ஆனா அது சூப்பரான ஃபெயிலியர். இதுதான் வீம்பு. இந்த வீம்போடு தாவீதுடைய வேலைக்காரர்கள் வர்றாங்க. இப்ப தாவீதுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமனாருக்காக பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். கொன்றுவார் சவுல் ராஜா. அப்படி அவருக்கு ஒரு சில கூட்டத்து நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஏறக்குறைய 400 பேர் இருக்கிறாங்க. பாருங்க 13 வருஷம் 400 பேர் இருக்கிறாங்க. இந்த 400 பேரும் நல்ல பலசாலிகள், ஸ்ட்ராங் பீப்புள். இவங்க செல்ஃப் சர்வீஸ் இவங்களா போவாங்க. போய் எந்தெந்த ஆடுகள் நிறைய பாருங்க 3000 4000 ஆடு வச்சிருக்காரு. இப்ப நினைச்சுவாங்கன்னா அந்த 400 பேரும் 4 டைரக்ஷன்ல காவல் காப்பாங்க. ஓநாய் வரக்கூடாது, சிங்கம் வரக்கூடாது, திருடல் வரக்கூடாது, பாதுகாப்பாங்க. காசெல்லாம் வாங்க மாட்டாங்க, பாதுகாத்துட்டு. இப்ப மயிர் கத்திரிக்கிற நேரம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு போனஸ் இன்கம். போனஸ் இன்கம்னா என்ன அர்த்தம்னா, தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சம்பளம் ரொட்டீனா கொடுத்துருவாங்க, ஆனா போனஸ். அது மாதிரி இந்த 400 ஆடு விற்கும் போது பல கோடி கிடைக்கும். ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நொக்காடுங்கிற ஆடு, அது ஸ்பெஷல் என்னன்னா அதனுடைய முடி. அந்த முடிக்கு பயங்கர வேல்யூ இருக்கும், கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க இந்த வித்தா. அப்ப இந்த நேரம் அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் பணம் இருக்கும். இவங்க போய் சொல்ல கேட்கறாங்க, ஐயா நாங்க உங்க ஆடுகளை காவல் காத்தோம், உங்க வேலைக்காட்ட கேட்டு பாருங்க, ஒரு பைசா நாங்க வாங்கல, நாங்க தாவீதுடைய அசிஸ்டன்ஸ். சொல்லலாம், எவன்டா அந்த தாவீது லூசு பைய அப்ப பேரா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடும். ஏன்னா அந்த அவனுடைய இருதயம், அந்த வீம்பு எங்க இருந்து வருதுன்னா, அவன் முரடன் துரோகிதனா இருந்தான். இப்படிப்பட்டவனுடைய பெருமை பாராட்டுறான். ஆனா அவனுடைய முடிவை வேதம் தெளிவாக காட்டுகிறது. அதே 25வது அதிகாரம் 37 வசனம், அப்பொழுது விடிந்து நாபால் வெறி தெளிந்த பெரிய பார்ட்டி நடக்குது. தாவீது கொண்ட மக்களுக்கு காசு கொடுக்க மனசு இல்லை, ஆனா விழா நடத்துறான். அன்னைக்கே அவன் செத்து போயிட்டான். தேவன் வாதிக்கிறார், அவன் செத்து போயிட்டான். சரி, நீங்க கேட்கலாம், அப்ப திரும்ப வாசிக்கிட்டா இந்த மாதிரி லீலா மாதிரி சில மக்கள் லேட்டா வருவாங்க. வசனத்தை வாசிச்சோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்கும். இப்பொழுது உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாரு, உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாரு. அந்த வீம்புகள்ல மேன்மை பாராட்டக்கூடாது. அப்ப எதில் நாம பாராட்டுறோம்? அதான கேள்வி. வீம்புல
எதுல மேன்மை பாராட்டலாம். வாசிப்போமா? எரேமியா 9வது அதிகாரம் 23. இதுலதான் நீங்க மேன்மை பாராட்டலாம். அது என்னத்துக்கு பாப்போமா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஞானி யாருங்க? ஒரு டாக்டர். அவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இருக்கலாம். ஆனா அவனை ஞானின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன் பாராட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரச்சனை அந்த சோகால்டு டாக்டர் ஒரு செகண்ட்ல பிரெயின் போயிடும். எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். என் தகப்பனார் காலத்துல விருதுநகர்ல ஒரு டாக்டர் இருந்தார். அவரு நல்லா வயசாயிடுச்சு, குட்டி குட்டி பேரங்க இருக்காங்க. அவருடைய மகன் டாக்டர் ஆகி சீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அப்பாவுடைய சீட்டுக்கு பையன் வந்துட்டான். இவங்க ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. மருமக சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப டிவி வந்த புதுசு. டிவியில ஒரு சீரியல் நடந்துட்டு மாமா கேட்கிறாரு, மருமகளே மாமாக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா? மாமனார் டாக்டர், ரிட்டையர்ட், வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. வெட்டுன்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டா. அவர் சொன்னா, மாமா அந்த சீரியல் முடியட்டும், நீங்க தான் சும்மா தானே இருக்கீங்க, தொழிலா பண்றீங்க. என்ன யாரும் சொல்ல முடியாது பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வயசாயிருச்சு, ரிட்டையர்ட் ஆகிய 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் வேலை பார்க்கறேன். எனக்கு முந்தி டியூஸ்டே ஆஃப் எடுப்பேன், இப்போ அதுவும் கிடையாது. ஃப்ரைடே ஆஃப் அதுவும் கிடையாது. சண்டே ஈவினிங் மாத்திரம் வீட்டில் இருப்பேன். 365 வெளியூர் பண்ணா அன்னைக்கு ஆத்துக்கு வர முடியாது. ஆனா இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் சீரியல் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லி. இவருக்கு சுருப்புன்னு குத்திருச்சு. என் மருமக என்னைய நீங்க சும்மா தானே இருக்கீங்கட்டாரு. அப்ப இதுக்கு நான் சும்மா இருக்கணும், செத்து போறேன்ட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். இது பையனுக்கு தெரியாது. டாக்டர் வர்றாரு. வந்த உடனே என்னாச்சு? இந்த பொம்பளை உருவாளுகள்லாம் சொல்லிட்டாங்க, ஓ மாவன் பொண்டாட்டி உங்க அப்பா கொண்டு போட்டான். இது ஏன் போட்ட? ஆமா இப்படி போய் சொல்லியிருக்கா. அவருக்கு மனசு உடஞ்சி போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. இவர் ஒரு டிப்ரெஷன் போயிட்டார், மன அழுத்தம். எங்க அப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கி இப்படி பண்ணிட்டாலே, இப்படி பண்ணிட்டேன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே உட்காந்துருப்பாரு. சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு, மனோதத்துவ டாக்டர். அவரு ஒரு ஷாக் வச்சுட்டாரு. ஷாக் வச்ச உடனே இன்னும் ஷாக் போயிட்டார். ஷாக்னா கரண்ட். எங்க அப்பாவுக்கு நியூஸ் வந்த உடனே எங்க அப்பா போய் பார்க்க, இதெல்லாம் 90க்கு முன்னாடி, ஏன்னா எங்க அப்பா 90ல இறந்துட்டாரு. எங்க அப்பாவை பார்த்துட்டு கதறி 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 அழுகிறார் அந்த டாக்டர். சொல்றாரு, டாக்டர் எங்க அப்பா இறந்து போயிட்டார், அது என் பொண்டாட்டி, நான் வருத்தமா இருக்குமா இருக்காது, அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். இவனுக்கு எல்லாம் நான் லூசா டாக்டர், எதைய போய் கரண்ட் வச்சு விட்டாங்க. நாலுகிட்டே இருந்தது. அவரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். எதுக்காக சொல்றேன்னா, மேன்மை பாராட்டுறது இந்த ஞானத்தை குறித்து இருக்கவே கூடாது. ஒரு செகண்ட்ல ஞானம் போயிடும் நம்மளை விட்டுட்டு. எரேமியா 9வது அதிகாரம் 21. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்துக்கு மேன்மை பாராட்டம். பராக்கிரமசாலி மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு கராத்தே சாம்பியன், அதெல்லாம் அவங்களுடைய ஃபேன். அப்படி ஒரு ஃபேன். எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தவங்க தெரியாது. நாங்கெல்லாம் அப்போ மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். சென்னையில் ஸ்டேஜில் போய் பார்த்து அப்படியே நாங்கெல்லாம் மெஸ்மரைஸ் ஆகிட்டோம். ஆனால் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஒரு குட்டி நடிகை. அந்த குட்டினா குட்டி பேபி கிடையாது, அட்ரஸ் இல்லாத நடிகை. அவ ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா. இவரும் ஜாலியா போயிருக்காரு. அவ பாய்சன் பண்ணா செத்தே போயிட்டார். அவர் பராக்கிரமசாலி. ஆமா, இன்னும் அவர் செத்து 25-35 வருஷம் ஆனாலும் அன்னையோட இருதயத்துக்குள்ள இருக்காரு. ஆனா அவர் இல்லை. அதான் பராக்கிரமசாலி. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்துக்கு மேன்மை. ஐஸ்வர்யவான் ஏன் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்ப என்னைய மாதிரி ஒருத்தர் நல்லா அழகான டிஷர்ட்லாம் போட்டு ரோட்ல நிக்கிற, இதெல்லாம் புது டிஷர்ட், வெரி காஸ்ட்லி. இந்த மாதிரி காஸ்ட்லி டிஷர்ட் போட்டு ஒரு டப்பா வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிறாரு. கியூ பால் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த பேட்டி இருக்கு. சார் நீங்க யார் சார்? நான் ஒரு டைமண்ட் வியாபாரி. வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நான் கோடீஸ்வரன், ரிட்டர்ன்ல நான் பிச்சைக்காரன். இந்த டப்பா ரோட்ல கிடந்துச்சு. என்னுடைய ஃபேக்டரி, டைமண்ட் ஃபேக்டரி, ப்ரொடக்ஷன்
மேனுஃபேக்சரிங், பாலிஷிங் எல்லாம் அந்த பல கோடி அத்தனை டைமண்ட் நான் வச்சுருந்தேன். பயங்கர சேஃப்டி மெஷர்லாம் வச்சுருந்தேன். அந்த ஏரியாவில் எதுவுமே கிடையாது, எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுச்சு. நான் நடந்து பார்க்குறேன், என்னுடைய வீடு 4வது அப்பார்ட்மெண்ட், அந்த 10மே உள்ள பூமிக்குள்ளே போயிடுச்சு. மனைவி, பிள்ளைகள் உள்ள யார் இருந்தாங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இப்போ எனக்கு இப்போ சொந்தம் இந்த ட்ரெஸ், இது ஏன் இது இந்த டப்பா ரோட்டில் கிடந்தது. அதான் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தை பற்றி ஒரு செகண்ட்ல பெரும். சரி, அப்போ எதைத்தான் நீங்கள் பெருமை பாராட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 9வது அதிகாரம் 20, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து கொள்ளணும். 2வது, உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இந்த கர்த்தர் சொல்கிறார், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா இவங்க எதுல மேன்மை பாராட்டுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது, இப்பொழுது உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்டுறது, இருதயத்துல கசப்புல மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, சில வசனங்கள் டைம் இல்லாட்டாலும் பார்த்துக்கணும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 52வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 52:1. இங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ பலவானே பொல்லாப்பிலே ஏன் பெருமை பாராட்டுகிற, தேவனுடைய கிருபையே என்னாலும் உள்ளது. இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதை வாசிப்போம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 16. 1 சாமுவேல் 22:6. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது பசி, பயங்கர பசி. அதனால என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பம் அங்கக்காண்டி போய் நிற்கிறார். அப்பம் ஒரு ஒரு ஆசாரியன் போய் நிற்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, அப்பத்தை கொடுக்கிறார். 13 வசனம் வருங்க. சவுல் அவனை நோக்கி, நீ ஈசாயின் மகன் எனக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நீ அவனுக்கு எப்படி அப்பமும் பட்டயம் கொடுக்கலாம் சொல்லி இவர் சொல்றாரு. அவர் பேரு அகிமெலேக் ராஜா, ஒரு ஆசாரியன் சொல்றாரு, யா ஓ மருமகையா, நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்னு சொல்லி உடனே கோவம் வந்துருச்சு. அந்த தீம்பு வார்த்தை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும். தேவ சந்நிதியில் நின்று தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்கள அவர் ஒரு தவறு செய்யல. அந்த வீம்பு வார்த்தை வந்து நீ சாகவே சாகணும். இதைத்தான் சங்கீதம் 52வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. இந்த பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சாதான் 52 புரியும், இல்லைன்னா புரியாது. 52:7வது வசனம் பாருங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கினாலே நம்பி தன் தீவினை விளத்துக் கொண்ட மனுஷன் இவன் தான். இவன் சொல்றான், போய் வெட்டுங்கிறான். அன்னைக்கு ஏறக்குறைய அந்த குடும்பத்தில் அத்தனை பேர் என்ன செய்றாங்க, கொலை செய்றாங்க. காரணம், இவனுக்கு என்ன நினைக்குன்னா, எனக்கு ஒரு பெரிய பலன் இருக்குங்கிறார். சரி, அடுத்து ஒரு காரியத்தை, குணாதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா? நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க, 25வது அதிகாரம் 12. 25:12. கேட்கிற செவிக்கும் ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவனுக்கு. இப்ப ஆப்போசிட்டான காரியத்தை பார்க்கணும். இப்ப சவுல் அந்த ஆசிரியனை கொல்லு அப்படிங்கிறார். ஆனா அது ஆண்டவர் வெறுக்கிற. கடைசியில் அவனும் அதே மாதிரி பட்டயத்தெல்லாம் செத்தான். ஆனா கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் போர்க்கடுக்கனும் அவ்வாறு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம் வாசி. ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட போர்ப்பழத்துக்கு சமம். இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னானா அதுக்கு செவி கொடுக்கணும், இருதயத்துல வயராக்கி இருக்கக்கூடாது, ஆண்டவர் குறித்த மேன்மை பாராட்டணும். அதான் அவங்களுக்கு முடியும். அதே 27வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27:1. நாளை தினத்தை குறித்து ஒரு நாள் பெருமை பாராட்டத்தை, ஒரு நாள் இருப்பதே அறியாது. நாளை, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கணும், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை செய்யணும். 2வது வசனம்,
உன் வாய் அல்ல பிறனே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். இது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி இகழ்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. என் தகப்பானா ஒரு உதாரணம் சொல்வார், பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாதா, நீங்க நடந்து ஒரு சென்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த சென்ட் போட்டிருக்கார், இது ஒரு ஜாஸ்மின் சென்ட் போட்டிருக்கார், தாளம்பூ சென்ட் போட்டிருக்காரு மற்றவங்க சொல்லணுமா? ஆனா நீ சென்ட் போட்டிருக்கன்னு நீ சொல்லக்கூடாது. மற்றவர்கள் என்ன செய்யணும்? 19வது வசனம், தண்ணீர் முகத்திற்கு முகம் ஒத்திருக்கிறது போல மனுஷனுடைய இருதயம் இருதயத்தொத்து. அப்ப சவுலோட கூட இருக்கிறது யாருன்னா அவன் ஒரு புறஜாதியான், அவன் தான் வெட்டுவான். அவனுடைய வேலைக்காரில் வெட்ட மாட்டேங்கிறாங்க, ராஜா கட்டலையப்பா அப்படின்றாங்க. அந்த இருதயங்கிறது கொடுமையான இருதயம், கொடுமையான இருதயம். வீம்புக்காரன் தான் சேர முடியும், மற்றவங்க சேர முடியும். சரி, ஏசாயா 47வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 47:7. அந்த பெருமைக்காரங்களுடைய தாட், மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றென்றைக்கும் நாகியாய் இருப்பேன் என்று சொல்லி. சரி, ஜெயலலிதா என்ன நினைச்சிருப்பாங்க? இனி யாரும் அசைக்க முடியாது, நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஃபார் எவர். இந்த ரெட்டலை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நான் என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதையை ஆவதும் இல்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதும் இல்லை என்று உன் இருதயத்திலே சொன்னவளே, நான் சொல்லுகிறதை கேள். இது நிறைய இருக்குது, நீங்க வாசிக்கோங்க, எனக்கு டைம் எல்லாம் ஓடிடுச்சு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 4:7. அன்றியும் பவுல் சொல்கிறார், பணக்காரனை பார்த்து, நீ ஆலயத்துக்குள்ள வந்துட்டு இல்லப்பா, கையில வேதம் வச்சிருக்கல, நீ பெருமை பாராட்ட இல்ல, ஆனா உன்னை வந்து பொசிஷனுக்கு கொண்டது இது யார்? அன்று உன்னை விசேஷித்தனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாவிகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டதானால் பெற்றுக்கொள்ளாததை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? பெற்றுக்கொள்ளாததை போல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நித்தியத்தையே பார்க்க மாட்டாங்க. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆள்கிறீர்களே. ஐஸ்வர்யன் ஆயாச்சு, ஆளுகை செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் பக்கா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். 8வது வசனத்தை பார்ப்போமா? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். என்ன திருப்தி? பேச 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 நான் பேசி முடிச்சிட்டேன், ஒருத்தனும் வாயை திறக்கல, அதுல ஒரு திருப்தி. ஆனா 10வது வசனத்தை பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். பவுல் சொன்னா புலூசியாங்கிறார். ஏன்னா சம்பாதிக்க தெரியலங்க, மக்கள் பைத்தியக்காரனாக்குவாங்க. நீங்கள் கிறிஸ்துவிலும் புத்திசாலிகள், கிறிஸ்துவிலும் அந்த அளவு உங்களுக்குள்ள ஒரு நாக்கு இருக்கு. நாங்கள் பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள். நாங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். இதெல்லாமே ஆண்டவர் கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கார். பவுல் தன்னை இப்படி தாழ்த்துக்கிறார். தாழ்த்த 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 ஆண்டவர் உயர்த்துவார். வசந்த வாசி நான் முடிக்க இருக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 16. இப்பொழுது உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்டீர்கள். பவுல் சொல்லிட்டார், நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைட்டார். இப்படி மேன்மை பாராட்டுகிற யாரும் பொல்லாங்காயிருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் ஐயா, எங்களை பைத்தியக்காரர் என்று சொன்னாலும் சரி, கனவீனர்கள் என்று சொன்னாலும் சரி, நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட தவிர எந்த பெருமை எங்களுக்கு இல்லையா. ஒரு கழுதை மேல் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார், அந்த கழுதைக்கு மகிமை கிடைத்தது. இன்று நாங்கள் ஒரு கழுதையாக இருக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம் எங்களோட கூட இருக்கட்டும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன்.